வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேற்ற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பமாகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலங்க. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேத்துங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டி செல்லும். அதனால பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்க பக்கம் திரும்ப போகுதுங்க. ஓம் நமச்சிவாயா, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை சந்தித்த இருண்ட பக்கங்கள் எல்லாம் மறைந்து போகப் போகின்றன. வணக்கம் நேயர்களே. ரிஷபராசியில் பிறந்தவர்களை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை சந்தித்திருந்த மேகங்கள் கலைந்து ஒரு புதிய ஒளி பிறக்கப் போகும் தருணம் வந்துவிட்டது. ராசி மண்டலத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே பொறுமைக்கும் நிதானத்திற்கும் பெயர் போனவர்கள். ஒரு வேலையை தொடங்கினால் அதை முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள். ஆனால் சமீப காலமாக உங்கள் பொறுமையை இந்த காலம் மிகவும் சோதித்து கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். உங்கள் மனதில் ஒரு விதமான சலிப்பும், எதை செய்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லையே என்ற ஏக்கமும் வாட்டுகிறதா? மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்ட நீங்களே இன்று ஒரு சிறு தேவைக்காக கூட மற்றவர்களை எதிர்பார்க்கும் நிலை இருக்கிறதே என்று வருந்துகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகா யோகம் நிகழப்போகிறது. கிரகங்களின் சுழற்சி இப்பொழுது உங்கள் ராசிக்கு சாதகமாக திரும்ப தொடங்கிவிட்டது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் என்னென்ன அதிசயங்கள் அரங்கேறப் போகிறது என்பதை நான் மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் சொல்கிறேன். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள். ஆடம்பரத்தையும் அழகையும் விரும்புபவர்கள். ஆனால் கடந்த சில காலங்களாக உங்கள் வாழ்க்கையில் ஆடம்பரம் மறைந்து அத்தியாவசிய தேவைகளுக்கே போராடும் நிலை ஏற்பட்டிருக்கலாம். தொட்டதெல்லாம் நஷ்டம், எடுத்ததெல்லாம் தாமதம் என உங்கள் ஒவ்வொரு அடியும் ஒரு போராட்டமாகவே இருந்தது. எங்கு சென்றாலும் ஒரு விதமான புறக்கணிப்பு, யாரிடம் பேசினாலும் ஒரு தேவையற்ற மனஸ்தாபம் என உங்கள் அமைதி குலைந்திருந்தது. உங்கள் ராசிக்குரிய கிரக நிலைகள் சில தடைகள் ஏற்படுத்தியதால் உழைப்பு அதிகமாகவும் அதற்கான பலன் குறைவாகவும் இருந்தது. இதனால் ஒரு விதமான விரக்தி மனநிலை உங்களை ஆட்கொண்டிருக்கும். நல்லதை செய்ய போய் அதுவே உங்களுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திய பல தருணங்களை நீங்கள் கடந்த சில காலங்களாக பார்த்திருப்பீர்கள். எதையாவது சாதித்து விட வேண்டும் என்ற உங்கள் கனவுகள் காணல் நீராகி போகிறதோ என்ற பயம் உங்களுக்குள் இருந்திருக்கும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்திருப்பீர்கள். கையில் பணம் வந்தாலும் அது ஒரு கண்ணில் வந்து மறு கண்ணில் மறைவது போல் செலவு துரத்தி அடித்திருக்கும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டோ அல்லது கடன் கொடுத்தோ அந்த பணம் வராமல் உங்கள் நிம்மதியை கெடுத்திருக்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் கௌரவத்திற்காக பணத்தை செலவிடுபவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு 10 பேருக்கு முன்னால் உங்கள் பொருளாதார நிலை தாழ்ந்து நின்ற போது உங்கள் உள்ளம் எவ்வளவு வருந்தி இருக்கும் என்பது எனக்கு தெளிவாக புரிகிறது. நம்பிக்கை துரோகம் என்பது உங்கள் நெருங்கிய வட்டாரத்திலேயே நடந்திருக்கலாம். நீங்கள் யாரையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பினீர்களோ அவர்களே உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை ஏளனமாக பேசியது உங்கள் இதயத்தை பிளந்திருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரர்களே, இனி உங்கள் காலம் பொற்காலமாக மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு நிகழப்போகும் மாற்றங்கள் உங்கள் வாழ்வையே புதிய திசைக்கு அழைத்து செல்ல போகின்றன. இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். இத்தனை காலம் படாத
படாத பாடுபட்ட எனக்கு இனிமேல் மட்டும் எப்படி நல்லது நடக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு பதில் இப்போது மாறப்போகும் கிரக நிலைகளில் இருக்கிறது. நவ கிரகங்களின் சஞ்சாரம் இப்பொழுது உங்கள் ராசிக்கு சாதகமான இடங்களுக்கு நகர்கின்றன. குறிப்பாக குரு பகவானின் அருளும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் பலமும் இணைந்து ஒரு மிகப்பெரிய தன யோகத்தை உங்களுக்கு வழங்க போகின்றன. இதுவரை பூட்டியிருந்த அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் இனி உங்கள் கண்முன்னே திறக்கப்பட போகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் முதல் அதிசயம் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் தொழில் தொடங்க நினைத்து தடைபட்டு கொண்டிருந்தால் அந்த தடைகள் விலகி புதிய முதலீடுகள் கைகூடும். ஏற்கனவே தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்த தேக்க நிலை மாறி லாபம் பல மடங்கு உயரத் தொடங்கும். உங்கள் தொழிலை பற்றி தவறாக பேசியவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியப்பார்கள். வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற நல்ல வருமானம் தரக்கூடிய வேலை நிச்சயமாக அமையும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கைகூடும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் உங்களுக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் நிர்வாக திறமை இப்போது முழுமையாக வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. இரண்டாவதாக, உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாகும். இத்தனை நாள் கைக்கு எட்டியது வாய் கெட்டவில்லை என்ற ஆதங்கம் இனி இருக்காது. எங்கிருந்தோ வரும் தன வரவு உங்கள் பண பையை நிரப்பப் போகிறது. கொடுத்த கடன் திரும்ப வராது என்று கைவிட்டிருந்தால் அந்த பணம் தானாகவே உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் பெரிய தொகை கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்கவும் பழைய கடன்களை அடைக்கவும் ஒரு அற்புதமான வழி பிறக்கும். உங்கள் வங்கி சேமிப்பு உயரத் தொடங்கும் போது உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவு உண்டாகும். தேவையற்ற செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும் காலம் வந்துவிட்டது. மூன்றாவதாக, குடும்ப உறவுகளுக்குள் இருந்த விரிசல்கள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி நின்ற வாழ்க்கை துணை அல்லது உறவினர்கள் இப்பொழுது தங்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் சமாதானமாக வருவார்கள். கணவன் மனைவியிடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வரன்கள் நிச்சயமாகும். நீண்ட நாள் கனவான சுபகாரியங்கள் உங்கள் இல்லத்தில் இனிதே நடைபெறும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த தெய்வீக வரம் கிடைக்க கூடிய காலம் உங்களுக்கு இருக்கிறது. கிரக நிலைகள் இப்பொழுது பிரகாசமாக உள்ளன. உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சமூகத்தில் பெரிய கௌரவம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு பன்மடங்கு உயரும். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்கள் பிடிவாதம் ஒரு எல்லை வரை இருக்கலாம். ஆனால் அது உங்கள் வளர்ச்சியை தடுக்க கூடாது. மற்றவர்கள் சொல்லும் நல்ல ஆலோசனைகளை ஏற்கும் மன பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்து கனிவாக பேசினால் பல கடினமான காரியங்களையும் சுலபமாக முடித்துவிடலாம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்க போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் எதிர்காலத்தின் அடுத்த 10 ஆண்டுகளை தீர்மானிக்க போகிறது. அது ஒரு புதிய முதலீடாக இருக்கலாம் அல்லது ஒரு இடமாற்றமாக இருக்கலாம். எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள். உங்கள் ஆழ் மனதின் குரலை ஒரு முறை கேட்டுவிட்டு செயல்படுங்கள். இந்த அற்புதமான நட்பலன்கள் உங்களை எவ்வித தடையுமின்றி வந்து சேர நீங்கள் சில எளிய ஆன்மீக வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானின் அருளை பெற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்வதும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை பெருக்கும். அதே மாதிரி லலிதா சகஸ்கர நாமத்தை தினமும் ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள். இது உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியையும் தெளிவையும் கொடுக்கும். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகளை நீக்கும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். பசு வழிபாடு என்பது 30 முக்கோடி தேவர்களின் அருளை பெற்றுத்தரும். நீங்கள் செய்யும் இந்த சிறு உதவி உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கும் தடைகளை தகர்த்தெறியும். உங்கள் குலதெய்வத்தை ஒரு முறை நேரில் சென்று வழிபட்டு வருவது இன்னும் சிறப்பான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும்.
வேர் வலுவாக இருந்தால் மட்டுமே மரம் செழிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு இப்போது மிகவும் அவசியம். வீட்டில் எப்போதும் நறுமணம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். சந்தனம் அல்லது ஊதுபத்தியின் மனம் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். சோர்ந்து விடாதீர்கள். ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் நேரம் இதோ வந்துவிட்டது. இந்த உலகம் உங்களை கீழே தள்ள பார்த்தாலும் உங்கள் நேர்மையும் உங்கள் உழைப்பும் உங்களுக்கு சரியான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்தும் இப்போது கௌரவங்களாக மாறப்போகின்றன. உங்களை செதுக்கிய அந்த வழிதான் உங்களை ஒரு வைரமாக மாற்றப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வின் ஒரு புதிய விடியல். அந்த விடியலை வரவேற்க தயாராக இருங்கள். இருளுக்கு பின் ஒளி உண்டு என்பது போல உங்கள் துயரங்களுக்கு பின் ஒரு மாபெரும் கொண்டாட்டம் காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் இழந்த நிம்மதியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி தரும். உங்கள் திறமையை உலகம் அங்கீகரிக்கும் காலம் இது வந்துவிட்டது. உங்கள் தனிமை, உங்கள் கவலை, உங்கள் கண்ணீர் அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சம் இப்போது பதில் சொல்ல போகிறது. நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிட்டு விடாதீர்கள். மற்றவர்கள் உங்களை தாழ்த்தி பேசினாலும் உங்கள் மதிப்பு குறைய போவதில்லை. நீங்கள் ஒரு வெற்றியாளராக பிறக்கப் போகிறீர்கள். உங்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நேரம் இதோ வந்துவிட்டது. பழைய கசப்பான நினைவுகளையும் துரோகங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு புதிய நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். காலம் இப்போது உங்கள் பக்கம் இருக்கிறது. எதற்கும் அஞ்சாமல் உங்கள் இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள். உங்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். நீங்கள் ஒரு மலை போல உறுதியாக நில்லுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கிரகங்கள் நமக்கு சோதனை தருவது நம்மை பக்குவப்படுத்தவே. அந்த பக்குவம் உங்களுக்கு இப்போது கிடைத்துவிட்டது. உங்கள் கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு பெரிய பாடங்களை கற்றுத்தரப்போகின்றன. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை காட்டுங்கள். சரியான உணவு முறையும் உறக்கமும் உங்கள் சுறுசுறுப்பை அதிகரிக்கும். மன அமைதிக்காக தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். இது உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்தும். அதிகாலையில் சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் நிற்பது உங்கள் புத்துணர்வை அதிகரிக்கும். உங்கள் உடலில் உள்ள ஆற்றலை சரியாக பயன்படுத்த தொடங்குங்கள். மேலும் ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் மிகவும் அன்பானவர்கள். அந்த அன்பையே உங்கள் ஆயுதமாக பயன்படுத்துங்கள். யாரை பற்றியும் குறை பேசாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் வியப்பார்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தெய்வம் ஒரு மிகப்பெரிய பரிசை இனி வரக்கூடிய நாட்களில் வழங்கப் போகிறது. அந்த பரிசு உங்கள் எதிர்காலத்தையே வளமாக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பேசும் பொழுது கனிவாக பேசுங்கள். கனிவான சொற்கள் பல மூடிய கதவுகளை திறக்கும். ரிஷப ராசிக்காரர்களின் சொல்லுக்கு இப்போது தனி மதிப்பு உருவாகும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காணப்போகும் அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையே நேர்மறையாக புரட்டி போடும். அந்த தருணத்திற்காக காத்திருங்கள். உங்கள் உழைப்பும் நேர்மையும் உங்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாது. தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. இனி உங்கள் வாழ்வில் துக்கத்திற்கு இடமில்லை. மகிழ்ச்சியும் செல்வாக்கும் மட்டுமே குடியேற போகிறது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியக்கும் வகையில் உங்கள் வளர்ச்சி இருக்க போகிறது. நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக உருவெடுப்பீர்கள். இதுவரை இழந்த அத்தனை செல்வங்களையும் செல்வாக்கையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆயத்தங்களை இப்பொழுது செய்யுங்கள். வீட்டை சுத்தமாக வைத்துக் நேர்மை எண்ணங்களுடன் இருப்பதும் மிகவும் நல்லது. மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத உங்கள் குணம் உங்களை காக்கும். வரும் நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் லாபகரமாக அமையும். குறிப்பாக தொழில் நிமித்தமான பயணங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலமே உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீங்க. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. உங்கள் நீண்டகால கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும்
காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்கள் ராசி குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அதையும் பதிவிடுங்கள். உங்களைப் போலவே மற்ற ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த தகவல் போய் சேர இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிருங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய உந்துதல். மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்வது ரொம்ப உங்களுக்கு அவசியம். நமது சேனலை அதனால் தொடர்ந்து பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்வு சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்மைகள் பெருகட்டும். இனி உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் வசந்தம் வீசட்டும். ரிஷப ராசிக்காரர்களின் வெற்றி பயணம் இனிதே தொடரட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.